இலங்கையின் தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலை படிப்படியாக நிலை பெற்று வருகின்றது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழைக்கால நிலை அடுத்த சில மணித்தியாலங்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களம் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று இரவிலிருந்து கொழும்பின் பல பகுதிகளுக்கு பெய்து வரும் அடைமழை காரணமாக ஆமர் வீதி பகுதியினுடைய வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆய்வு நிறுவகம் இன்று காலை 6 மணிக்கு இந்த எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளது. அதன்படி கேகாலை மாவட்டத்தில் தெஹியோவிட்ட மற்றும் இரத்தினபுர பிரதேச செயலாளர் பிரிவுக்கான மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அனர்த்தங்கள் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, பாதுக்கை, கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல, இரத்தினபுர மாவட்டத்தின் குறிவிட்ட, அயகம, பெல்மதுல்ல, கேகாலை மற்றும் ருவான்வெல்ல, களுத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய மற்றும் புலத் சிங்கள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகுட, நிவித்திகல, களவானை, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தொட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இடங்களுக்கு 1வது நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கலனி கங்கையை சூழவுள்ள பகுதிகளில் தற்போது பெய்து வரும் பலத்த கனமழை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. கலனி கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் தற்போது 300 மில்லிமீட்டரை நெருங்கிய கணிசமான பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழை நிலவரம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் கலனி கங்கையில் பராமரிக்கப்பட்டு வரும் ஆற்றின் நீர்மட்ட அளவீடு கருவிகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்த அடிப்படையில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கட்டுநாயக்க, பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் மத்தளை சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த சுமார் 6 விமானங்களே இவ்வாறு மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குறித்த விமானங்களை தரையிறக்க முடியாத நிலைமையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.